me go. Sorry. How could you? I'm sorry. You தப்பு பண்ணியிருக்கேன் தாரா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேப்ப. போடா. எங்க போவ? எங்காவது போ. Just get lost. நான் போறேன். ஃபாலோ பண்ணாத. தாரா, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். Let me go. ஆனா உன்கிட்ட அப்படி இருந்ததில்லை. I'm sorry. No, you're not. இல்லாட்டி நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ம். தாரா, நான் இப்படி இல்லை. நான் ரொம்ப கெட்டவன். I'm not proud of it. ஆனா உன் விஷயத்துல இப்படி இருக்கக்கூடாது, உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். But I guess I failed. I've learned so much from you, Tara. Love. Empathy. You know? Empathy. ஒரு வயசுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல தாரா. Then you came. It was magical. Tara, I'm not perfect. I'm sorry. But உனக்காக எத்தனை தடவை ஃபெயில் பண்ணாலும் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். To be better just for you. Only for you. நான் விட்டுட்டேன். நேத்து எங்க போன? நீ ஏன் கௌஷி ஜெயின் இன்னும் என்டர்டெயின் பண்ற? நிதின் அவன் நேற்று வீட்டுக்கு வந்தான். நீங்களா ஏன் இமேஜின் பண்ணிக்கிறீங்க? அப்போ எங்க போன ஜெயின்? அப்பா வந்திருக்காரு தாரா. கடைசி 10 வருஷத்துல நான் ஒரு 6 தடவை பார்த்துருப்பேன். Unless something important. இல்லைன்னா வரவே மாட்டார். நீங்க வந்தப்போ first thing he asked me about was you. ஹலோ பாபி. சார் எங்கே இருக்கீங்க? அப்பாவோட ஆஃபீஸில் தான். என்னாச்சு? இப்போ அங்கே தான் வர போகிறோம். ப்ளீஸ் ஆஃபீஸை கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு போங்க. ஏ சார். ஓகே, பாய். நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ஜீன்.
Something is not right, Tara. But நான் கண்டுபிடிப்பேன். I'll make sure. என்ன சொன்ன? என்னை பத்தி அப்பா கேட்கும்போது என்ன சொன்ன? உன்னை மட்டும்தான் டேட் பண்றேன். And I'm serious about you ன்னு சொன்னேன். எனக்கு அப்போ தெரியாது. ஆனா எப்போ அந்த ரூம்குள்ள ஒரு பைத்தியக்கார மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேனோ அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தாரா. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. யார் சொன்னது உன் ஃபர்ஸ்ட் கிஸ்னு? இல்லை, இந்த ஃபேரி டெய்ல் லவ் ஸ்டோரி, அண்டர் த மூன்லைட் எல்லாம் நீ தானே சொல்லுவேன். தூங்கிட்ட அதுக்குன்னு என் பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ணுவியா? நீ தானே ஃபீல் பண்ண. ஓடாத ஓடாத. நோ இல்லனா வேணும். And I want to steal these kisses for the rest of my life. சும்மா இந்த மூமெண்ட்காக சொல்லாத. உனக்கு தான் கமிட்மெண்ட்ஸ்னா பிடிக்காத. மாட்டிக்கிற. இனிமே பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ணா என்ன செய்யலாம்? என்ன வேணும் செஞ்சுக்கோ. Next 2 weeks were beautiful. She was my girlfriend, my twin flame, my soulmate. தனியா இருக்கும்போதும் ஒரு கூட்டமே இருந்தாலும் அவ பத்தி மட்டும்தான் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம்.